ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் பல வண்ணங்களுடைய மிக அழகிய ஒரு சேவல் ஒரு மரத்தின் அடியில் இரை தேடிக் கொண்டிருந்தது. சேவல் பார்த்திருக்கிறீர்களா? ஆமா, சேவலுக்கு தனி சிறப்பு உண்டு. அது பல வண்ணமுடைய பறவை என்பது மட்டுமல்ல, அதிகாலையில் கூவி அனைவரையும் எழுப்பும் தன்மையுடையது. ஆனால் இது ஒரு காட்டு சேவல், வீட்டில் வளர்ந்த சேவல் அல்ல, காட்டு சேவல். காட்டில் நன்றாக உண்டு கொழுத்திருந்த சேவல். ஒரு மரத்தின் அடியில் அது இரை தேடிக் கொண்டிருந்தது, உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தது. நன்கு கொழுத்த நல்ல அழகிய அந்த சேவல் சாப்பிட்டு கொண்டிருப்பதை சற்று தொலைவில் ஒரு மரத்திற்கு பின்னால் இருந்து ஒரு நரி பார்த்து விட்டது. நரிக்கு என்ன பிடிக்கும்? கோழியும் சேவல் கறியும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நல்ல கொழுத்த சேவல். நரிக்கு நல்ல பசி. நல்ல பசியோடு இருந்த நரி மரத்துக்கு பின்னால் இருந்து பார்த்தது, சேவல் தரையில் உணவு தேடிக் கொண்டிருந்தது. விரட்டி போய் இந்த சேவலை இன்றைக்கு பிடித்தால் இன்று முழுவதும் நல்ல முழு உணவு கிடைக்கும், பசி அடங்கிவிடும் என்று பாய்ந்து போகும் தருணத்திற்காக நரி காத்திருந்தது. காத்திருந்தது யார்? நான் பாதியில் போயிடுவேன். காத்திருந்தது யாருன்னா கதை கேட்கிற எல்லாரும் நரின்னு சொல்லணும். காத்திருந்தது யார்? நரி. பேசுறவன் தான் உசுரை கொடுத்து பேசணும், கேட்குறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, அப்படியே உட்கார்ந்து தூங்கலாம்னு நினைக்கக்கூடாது. வேட்டையாடுவதற்காக காத்திருந்தது யார்? நரி. நரி பார்ப்பது தெரியாமல் உணவு தேடிக் கொண்டிருந்தது யார்? சேவல். சேவலுக்கு நரி பார்ப்பது தெரியாது, தீவிரமாக உணவு தேடிக் கொண்டிருந்தது. தொலைவில் இருந்து நரி பார்த்து கொண்டே இருந்தது. தன்னை சேவல் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு சற்று தொலைவிலே இருந்த நரி சேவலை பிடிப்பதற்காக விரைந்து ஓடி வர ஆரம்பித்தது. யாரோ ஓடி வருகிற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தது யார்? சேவல். சேவல் திரும்பி பார்த்தால் சற்று தொலைவில் தன்னை பிடிப்பதற்காக, தன்னை கொல்லுவதற்காக நரி ஓடி வருவதை யார் பார்த்தது? சேவல். பார்த்த கணத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் உணர்வோடு சேவல் சட்டென்று பறந்து அந்த மரத்தின் கிளையிலே போய் அமர்ந்து கொண்டது. தன்னை பார்த்து இப்படி உயரத்தில் பறந்து போய் சேவல் அமர்ந்து கொள்ளும் என்று நரி எதிர்பார்க்கவே இல்லை. கடுமையான பசி, நேற்றும் சாப்பிடவில்லை. யாரு? நரி. இன்றைக்கு இப்போது உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் ஓடி வந்தது. சேவல் பார்க்காமல் இருக்கிறது என்றுதான் நரி நினைத்தது. ஆனால் சேவல் பார்த்து விட்டது. சட்டென்று பறந்து மரத்தின் கிளையின் மீது ஏறி போய் அமர்ந்து கொண்டது. நரி பார்த்தது, இந்த உணவை விட்டுவிடக்கூடாது, எதையாவது பேசி அதை கீழே வர செய்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று முடிவெடுத்து சேவலை பார்த்து பேச ஆரம்பித்தது. யார்? நரி. சேவலை பார்த்து பேச ஆரம்பித்தது யார்? நரி. நரி சொன்னது, என்னை பார்த்ததும் ஓடி போய் மேலே அமர்ந்து கொண்டு விட்டாய், நான் உன்னை கொன்று விடுவேன் என்று நினைத்துத்தானே நீ அப்படி செய்தாய்? இல்லை, நான் அப்படியெல்லாம் செய்கிற ஆள் கிடையாது. நான் காலையிலிருந்து விளையாடுவதற்கு துணைக்கு ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டே இருந்தேன். தனியாக எப்படி விளையாட முடியும்? விளையாட முடியுமா? விளையாட முடியாது. விளையாடுவதற்கு ஒரு துணை இல்லாமல் விளையாட முடியுமா? முடியாது. அதனால் உன்னோடு விளையாடலாம் என்று ஆசைப்பட்டுத்தான் நான் வந்தேன். நீ ஏன் என்னோடு விளையாடாமல் என்னை பார்த்ததும் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டாய் என்று நரி கேட்டது. சேவல் மேலிருந்து பார்த்தது. சேவலுக்கு புரிந்து விட்டது. என்ன புரிஞ்சிச்சு?
சேவல் சொன்னது, எனக்கும் உன்னோடு விளையாட ஆசைதான். யார் சொன்னா? நரிக்கு சந்தோஷமாகிவிட்டது. என்ன சந்தோஷம்னா, சொன்னதை சேவல் நம்பி விட்டது. அடுத்து சேவல் என்ன சொல்ல போகிறது என்று நரி காத்து கொண்டிருந்தது. சேவல் சொன்னது, எனக்கும் உன்னோடு சேர்ந்து விளையாட ஆசைதான். தனியாக விளையாட முடியாது என்று எனக்கும் தெரியும். விளையாடுவதற்கு ஒரு துணை இருந்தால்தான் விளையாட முடியும் என்றும் எனக்கு தெரியும். உன்னோடு சேர்ந்து விளையாட எனக்கு ஆசைதான். ஆனால் எனக்கு களைப்பாக இருக்கிறது. ஐ ஆம் டயர்ட். நரி சொன்னது, கொஞ்ச நேரம் வந்து விளையாடி விட்டு போ. நீ இவ்வளவு நேரம் மேலே ஓய்வாகத்தானே இருந்தாய், ஒரு 10 நிமிடம் விளையாடலாம் பா அப்படின்னு. அப்படி சொல்கிறாயா? 10 நிமிடமா? 10 நிமிடம் விளையாண்டால் பெரிய களைப்பாக இருக்காது. ஆனாலும் எனக்கு களைப்பாக இருக்கிறது. ஐ ஆம் வெரி டயர்ட். நான் வரவில்லை. நரி சொன்னது, இல்லை, நான் சொன்னதை நீ நம்பவில்லை. நான் உன்னை கொன்று விடுவேன் என்று நீ பயப்படுகிறாய். நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன், உன்னை நான் கொல்ல மாட்டேன். வா, 10 நிமிடம் மட்டும் விளையாடலாம். சேவல் சொன்னது, சத்தியமெல்லாம் செய்து கொடுக்காதே, நீங்கள் சொன்னதை நான் நம்புகிறேன். நரிக்கு மிகுந்த சந்தோஷம். என்ன சொன்னதை நம்பிருச்சு. நீங்கள் சொன்னதை நான் நம்புகிறேன், சத்தியமெல்லாம் வேண்டாம். ஆனால் இப்போது என்னால் விளையாட முடியாது. ஏனென்றால் எனக்கு களைப்பாக இருக்கிறது. ஐ ஆம் டயர்ட். நரி சொன்னது, நீ களைப்பாக இருப்பதை எத்தனை முறை சொல்லுவாய்? நான் தான் சொன்னேனே, உன்னை கொல்ல மாட்டேன், இறங்கி வா. சேவல் சொன்னது, நீ என்னை கொல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு களைப்பாக இருக்கிறது, நான் வரமாட்டேன். நரி பார்த்தது, இறுதியாக ஒரு ஆயுதத்தை எடுக்கலாம் என்று முடிவெடுத்தது. சரி விடு, நீ ஓய்வெடு, களைப்பாக இருக்கிறாய் தானே, ஓய்வெடு. குறைந்தபட்சம் இன்றைக்கு காலையில் காட்டின் நடுவில் ஒரு கூட்டம் நடந்ததே, அதை பற்றியாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டது. சேவர் சொன்னது, கூட்டமா? காட்டிலா? காலையிலா? எனக்கு ஒரு தகவலும் இல்லையே என்று சேவர் சொன்னது. நரி சொன்னது, உனக்கு தகவல் வந்து சேராமல் போனது தவறாகிவிட்டது. காலையில் காட்டுக்குள் ஒரு கூட்டம் நடந்தது. காட்டிலே இருக்கிற எல்லா விலங்குகளையும் கடவுள் வரச் சொன்னார். அப்படியா? கூட்டத்தை ஏற்பாடு செய்தது யார்? கடவுள் ஏற்பாடு செய்தார். சேவல் கேட்டது, கடவுள் வந்திருந்தாரா? ஆம். கூட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டு அவர் வராமல் இருப்பாரா? கூட்டத்தை ஏற்பாடு செய்த கடவுள் வந்தார். வந்து என்ன சொன்னார் என்று உனக்கு தெரியுமா? நான் தான் கூட்டத்திற்கு வரவில்லையே. கடவுள் என்ன சொன்னார் என்று நீயே சொல். நரி சொன்னது, எங்கள் எல்லோரையும் அமர்த்தி விட்டு எல்லோரையும் ஒன்றாக உட்கார வைத்து விட்டு கடவுள் சொன்னார், நான் சொல்லுகிறேன், இனிமேல் நீங்கள் எல்லோரும் என் குழந்தைகள், நீங்கள் எல்லோரும் இந்த காட்டின் குழந்தைகள். இனிமேல் யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. உடனே நாங்கள் கேட்டோம், அப்படியானால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது? கடவுள் சொன்னார், அதற்கு ஏற்பாடு செய்யாமலா நான் அப்படி சொல்லுவேன்? இன்றைக்கு சொல்கிறேன், எந்த சிங்கமும் மானை கொல்லக்கூடாது, எந்த நரியும் எந்த சேவலையும் கொல்லக்கூடாது, எந்த நரியும் எந்த முயலையும் கொல்லக்கூடாது, எந்த சிறுத்தையும் எந்த ஆட்டையும் கொல்லக்கூடாது, யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. எல்லோருக்குமான உணவு அவரவர்கள் வீடுகளில் அதிகாலையில் தருவதற்கு நான் ஏற்பாடு செய்து விடுவேன் என்று கடவுள் உத்தரவாதம் கொடுத்தார். அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு நான் இப்போதுதான் வருகிறேன். கடவுளின் செய்தியை உனக்கு சொன்னேன், இப்போதாவது நம்பு. நான் உன்னை கொல்ல மாட்டேன், எனக்கான உணவை கடவுள் தந்து விடுவார், இறங்கி வா, விளையாடலாம். சேவல் சொன்னது, இப்படி ஒரு கூட்டம் நடந்தது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. கடவுளை பார்க்கும் அரிய வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். அப்படியானால் இனிமேல் நானும் புழுக்களையும் பூச்சிகளையும் கொல்ல மாட்டேன். எனக்கான உணவை கடவுள் கொண்டு வந்து தந்து விடுவார் என்று நீ எனக்கு சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகளை கடவுள் சொன்னதற்கு பிறகும் உன்னோடு விளையாட வராமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாயா?
நரி சொன்னது, இல்லை, நான் சொன்னதை நம்பி நீ விளையாட வருவாய் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, நீ நினைக்கிறாய், ஆனாலும் என்னால் முடியவில்லை. எனக்கு களைப்பாக இருக்கிறது. ஐ ஆம் டயர்ட். நரி பார்த்தது. இவ்வளவு சொன்ன பிறகும் நம்பாமல் இருக்கிறாயே, யாரும் யாரையும் கொல்ல மாட்டார்கள், விளையாடத்தானே கூப்பிடுகிறேன், வந்தால் என்ன என்று நரி பசி ஆத்திரத்தில் கோபமாக கேட்டது. ஏன்னா இவ்வளவு சொல்லியும் சேவல் இந்த குடியார மாதிரி அல்லது சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி ஆத்தா வையும் காசு கொடு, ஆத்தா வையும் காசு கொடுக்குற மாதிரி, எனக்கு டயர்டாக இருக்கிறது, வா விளையாடத்தான் வேண்டும். சேவல் சொன்னது, நீ சொன்னதை எல்லாம் நம்புகிறேன், ஆனால் எனக்கு களைப்பாக இருக்கிறது, நான் வரமாட்டேன். யாரும் யாரையும் கொல்ல மாட்டார்கள் தானே, எல்லோரும் எல்லோரும் விளையாடுவார்கள் தானே, உனக்கு என்ன வேண்டும், விளையாடுவதற்கு ஒரு துணை வேண்டும், அவ்வளவுதானே. பின்னால் திரும்பிப்பார், பின்னால் திரும்பிப்பார். ஒரு சிறுத்தை வந்து கொண்டிருக்கிறது, ஒரு சிறுத்தை வந்து கொண்டிருக்கிறது, உன்னோடு விளையாடுவதற்காகவே வருகிறது, நீ அதனோடு சேர்ந்து விளையாடு, நான் மேலிருந்து அதை பார்க்கிறேன் என்று சேவல் சொன்னது. அதற்கு பிறகு அந்த இடத்தில் நரி நிற்குமா, ஓடுமா? ஓடும். குழந்தைகளே, இலக்கிய உலகத்தின் பிதாமகர் என்று அறியப்பட்ட ருஷ்ய இலக்கியத்தின் வகைமைகளில் உயர்ந்த இடத்தை பிடித்த மகாத்மா காந்தியின் மனதை கவர்ந்த மாமேதை டால்ஸ்டாய் எழுதிய சிறுகதை இது. என் புத்தக வாசிப்பின் பயனால் இந்த புத்தகத்தை இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையை எழுதிவிட்டு டால்ஸ்டாய் சொல்லாத ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கதையை எழுதிவிட்டு டால்ஸ்டாய் நிறுத்திவிட்டார். ஆனால் கதையை படித்துவிட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களை தீண்ட விரும்புகிறவர்கள், உங்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புகிறவர்கள், உங்களை தவறான பாதையில் நடத்த விரும்புகிறவர்கள், உங்களுக்கு ஊறு செய்ய விரும்புகிறவர்கள் கடவுளின் பெயரையும் பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன் குழந்தைகளே, குட் டச் பேட் டச் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளாதீர்கள், நோ டச் என்று சொல்ல பழகுங்கள். என்ன குட் டச், என்ன பேட் டச்? நோ டச், டோன்ட் டச். ஆமாம், எனக்கு உரிய, என்னை வளர்த்து ஆளாக்கும் இரத்தமும் உறவுமான அதற்கான உரிமை உடையவர்களை தவிர மற்றவர்கள் உங்களை தொடுவதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். இந்த அரங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் சொல்கிறேன், நாமும் எதிர்காலத்தில் பிறரது நெருக்கிய நண்பர்களையும் குழந்தைகளையும் பார்க்கிற போது குழந்தைகளை பாராட்டுவது என்கிற பெயரால் குழந்தைகளின் அனுமதி இல்லாமல் குழந்தைகளை ஒருபோதும் தொடுவதை செய்யக்கூடாது. இலக்கியம் என்ன கற்றுக் கொடுக்கும் என்று கேட்டால், தீயவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றும் ஆற்றலை இலக்கியம் கற்றுக் கொடுக்கும். இந்த கதை அதைத்தான் சொல்லுகிறது. எப்படியாவது சேவலை கீழே இறக்கிவிட வேண்டும் என்று நரி விரும்பியது அதனோடு விளையாட அல்ல, அதை உண்டு தீர்க்க, அதை கொன்றுவிட. ஆனால் திறனோடு சாமர்த்தியத்தோடு அதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதனோடு உரையாடிக்கொண்டே வென்றது பாருங்கள் சேவல். அந்த சேவலின் அறிவும் கூர்மையும் ஒவ்வொரு குழந்தைக்கு வர வேண்டும் என்பதுதான் டால்ஸ்டாயின் நோக்கம். அந்த டால்ஸ்டாயை படித்து டால்ஸ்டாயின் மீது பெரு விருப்பம் கொண்டு, டால்ஸ்டாயின் மீது காதல் கொண்டு 1904 தென்னாப்பிரிக்காவில் தான் பாடுபட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தில் வாங்கிய ஒரு தோட்டத்திற்கு, ஒரு விவசாய நிலத்திற்கு அன்றைக்கு மகாத்மா காந்தி என்று அறியப்படாத வழக்கறிஞராக இருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மிகுந்த வாசிக்கும் பழக்கமுடைய காந்தி, டால்ஸ்டாயை முழுமையாக வாசித்துவிட்டு தான் வாங்கிய விவசாய நிலத்திற்கு டால்ஸ்டாயின் பெயரை வைத்தார். நாம் வீடு கட்டினா யார் பேர் வைப்போம்? நம்ம பேர், பொண்டாட்டி பேர், அப்பா பேர், அம்மா பேர், புள்ள பேர், சாமி பேர்,
ஆமாம், இப்படி சொந்தக்காரன் கொத்தனார் பேர் கூட யாரும் வைக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு பேர் வைப்போம். ஆனால் தான் வாங்கிய நிலத்திற்கு தன் குடும்பத்தை சாராத, தனக்கு உறவில்லாத, தான் அதுவரை பார்த்திராத, உலகின் எங்கோ ஒரு மூலையில் இருந்து எழுதி கொண்டிருந்த, தான் வாசித்த புத்தகங்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் மனிதனின் இலக்கிய மேதையின் பெயரை காந்தி வைத்தார் என்றால் எத்தனை வாசிப்பில் காந்தி உயர்ந்திருப்பார் என்று பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், கடிதங்கள் எழுத பழகுங்கள். குறைந்தபட்சம் ஒரு அஞ்சல் அட்டை வாங்கி, சிறிய அஞ்சல் அட்டை வாங்கி, ஒரு சிறிய காகிதத்தில் நம் தாய்மொழியான தமிழில் பிழை இல்லாமல் ஒரு தீபாவளி வாழ்த்தை எழுதி உங்களுக்கு விருப்பமான நண்பருக்கு அனுப்பி பாருங்கள். நீங்கள் அலைபேசியில் பேசி சொல்லுகிற வாழ்த்து உண்டாக்குகிற இன்பத்தை விடவும் அந்த கடிதம் கோடானு கோடி இன்பத்தை உண்டாக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மொழி எழுதப்பட வேண்டும். நீங்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம். உலகத்தில் எந்த மொழியும் குறைந்த மொழி அல்ல. நான் இன்னும் கூட உங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்கிறேன். உலகத்தில் எல்லா அம்மாவும் அழகு, உலகத்தின் எல்லா மொழியும் அழகு. ஆம், உலகத்தின் எல்லா அம்மாவும் அழகு. எங்கம்மா ரொம்ப அழகு. எப்படி எங்கம்மா எனக்கு ரொம்ப அழகோ அதுபோல உலகத்தின் எல்லா மொழியும் அழகு. ஆனால் எல்லா மொழிகளிலும் அழகிலும் அழகான மொழி என் தாய்மொழியான எது? என் தாய்மொழியான தமிழ்னு இவ்வளவுதான் சொல்வீங்களா? என் தாய்மொழியான தமிழ் சொல்லுங்க. என்ன கூச்சம்? உரத்த குரலில் நம் மொழியின் பெயரை நாமே சொல்லாவிட்டால் யார் சொல்லுவார்கள்? எதுக்கு மெசேஜ் போடும்போது சாப்பிட போறேன் அப்படின்னு ஃபோனில் மெசேஜ் போட சொன்னா, ஒன்று தமிழில் சாப்பிட போறேன்னு போடுங்க, இல்லை இங்கிலீஷில் கோயிங் டு ஈட்டுன்னு போடு. ரெண்டுமே இல்லாமல் SAPPI PPITA PORAAEN என்ன மொழி அது? உப்பு முட்டை கேள்விப்பட்டிருக்கீங்க, கூ முட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் கூ முட்டை. ஆமாம், இது சாப்பிட போகிறவங்கள SAPPI போடும்போது அந்த லெட்டரில் பிக்கு பக்கத்தில் G இருக்கு. இவன் அடிக்கிறான், அவன் சாக போறேன்னு படிக்கிறான். இவன் சாப்பிட போறான்றத அவன் சாக போறான்னு படிக்கிறான்னா இவன் சாக போறான். யாரு? ஏன்னா இவன் தான் மொழியை கொன்னான். ஒன்று கோயிங் டு ஈட்னு சொல்லு, அட தப்பாவது சொல்லு, கம்மிங் டு ஈட்னாவும் சொல்லு, அவன் பயந்து ஓடட்டும். ஐ ஆம் கம்மிங் டு ஈட் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விடு. ஐயோ இவன் நம்ம வீட்டுக்கு திங்க வர போறான்னு அவன் ஓடுனா கூட ஓடட்டும். இங்கிலீஷை இங்கிலீஷாக எழுது, தமிழை தமிழாக எழுது. தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் ஒன்று எங்கேருந்துடா கண்டுபிடிச்சிங்க? உலகத்தில் எந்த நாட்டிலையுமே எழுதலையடா. அவன் தாய்மொழியில் எழுதுறான், இல்லை இங்கிலீஷில் எழுதுறான். நம்மால் மட்டும்தான் வேற ஒன்றா எழுதுறான். ஏன்? ஒரே காரணம்தான், தமிழும் தெரியலை, இங்கிலீஷும் தெரியலை, ரெண்டுமே தெரியல. ஒரு A4 சைஸ் பேப்பர் நான் என் சொந்த செலவில் கொடுக்குறேன். எல்லார் கையிலையும் கொடுத்து ஒரு பக்கம் வல்லினம் மெல்லினம் இடையினம் பிழை இல்லாமல், ஒற்று பிழை இல்லாமல் ஒரு பக்கம் தமிழில் எழுதுகிறவர்களுக்கு 1000 ரூபான்னா என் பர்ஸுக்கு, தமிழாசிரியர்களுக்கு கிடையாது, போட்டியில் அவங்கள கேட்கக்கூடாது. சில தமிழாசிரியர்களை சேர்க்கவும் சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எழுத தெரியாது. பெரும்பான்மையான தமிழர்களுக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் பலவீனம். ஆமாம், தகராறுன்னு எழுத சொன்னா ரூவுக்கு பக்கத்தில் பேனா வச்சுட்டு ஒருத்தன் கேட்குறான், மாப்பிள்ளை என்ன ரூ போட அப்படின்னு. மாப்பிள்ளை சொல்கிறான், பெரிய தகராறுனா பெரிய ரூ போடு. ஆமாம், அதுவே சின்ன தகராறுனா சின்ன ரூ போடுங்கிறான். ஆனால் தமிழில் சின்ன ரூவும் கிடையாது, பெரிய ரூவும் கிடையாது. லீவ் லெட்டர் எழுத சொல்லுங்க, எல்லாம் இங்கிலீஷில் எழுதுறான்.
நான்லாம் பேங்க் வேலையை விட்டது காரணங்கள் அது ஒன்று. ஆமாம், ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் தான் ஆரம்பிக்கிறான். வேறு மாதிரி நம்மளுக்கு லீவ் லெட்டர் எழுதவே தெரியாது. ஏன்னா அது 8ஆம் வகுப்பு ஆங்கில துணை பாடத்தில் ரைட் எ லீவ் லெட்டர் டு யுவர் டீச்சருங்கிறத எழுதி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்து 5 மார்க் வாங்கி அதை மயானம் வரைக்கும் பத்திரமா வச்சிருந்து எப்போ லீவ் லெட்டர் எழுதினாலும் ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம். இது எங்கே போயிடுச்சுன்னா ஒருத்தன் எழுதுறான் ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ், ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ 2 days மெடிக்கல் லீவுன்னு எழுதுறான். பிரதர்ஸ் மேரேஜ் சஃபரிங்னு எனக்கு தெரியுது, அது எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு மெடிக்கல் லீவ் போட முடியுமா? போட முடியாது. ஒரு பக்கம் எந்த ஃபார்வேர்ட் மெசேஜும் இல்லாமல் சொந்தமாக யோசிச்சு தமிழில் எழுதிருவியா? நான் இன்றைக்கு சொல்கிறேன், பொறுப்புணர்ச்சியோடு சொல்கிறேன், பெருமிதத்தோடும் சொல்கிறேன், தமிழை இந்த உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாது. அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி, அது மேற்கே இருந்து வந்தாலும் சரி, அது எந்த நிறத்தில் வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் சரி, மரியாதையான சொற்களை பயன்படுத்துகிறேன், எவர் வந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவராலும் தமிழை அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஆமாம், அழிச்சா நம்மால் தான் அழிப்பான். ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் போய் உட்காந்துருக்கேன், இந்த டேபிள் போட்டிருக்காங்க இதே மாதிரி. அந்த பிரின்சிபால் ஒரு பையனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அது கொஞ்சம் ஓரமாக இருக்கு. அவர் அந்த பையன்கிட்ட சொல்கிறார், எடுத்து நடு சென்டரில் போட்டுருன்னு. எனக்கு கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அவர்கிட்ட மெதுவாக சொன்னேன், நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் நடு தான், அது என்ன நடு சென்டர் அப்படின்னா அவர் சொல்கிறார், பழகி போச்சு சார். எனக்கு என்ன தோணுது, இவர்கிட்ட படிக்கிறவன் என்ன ஆவான்னு யோசிச்சு பாருங்க. இவரே இப்படி பேசினார்னா இவர்கிட்ட படிக்கிறவன் என்ன ஆவான்? தமிழை தமிழா பேசுங்க, தமிழை தமிழா படிங்க, தமிழை தமிழா எழுதுங்க. ஒருத்தர் போகிறோம், ஒருத்தர் குறுக்க நிற்கிறாரு. நான் குழந்தைகளுக்கு சொல்லேன், வழி வேணும், என்ன சொல்வீங்க? கொஞ்சம் தள்ளிக்கங்க, வழி விடுங்க, கொஞ்சம் பாதை கொடுங்க. தமிழில் 100 வார்த்தை இருக்கு. ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ், ஐ ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ். சரி பேசு, இங்கிலீஷில் பேசு. மூவ், ப்ளீஸ் மூவ், கைண்ட்லி மூவ், குட் யூ மூவ், கேன் யூ மூவ், இவ்வளோ இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று சொல்லு. ரெண்டையுமே விட்டுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. மூவே பண்ணுறது தானே, அதுவே வெறுப்பு தானே. வெறுப்புக்கு பக்கத்தில் எப்படி இன்னொரு வெறுப்பு வரும்? மூவ் பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சம் செத்து பண்ணுங்க, கொஞ்சம் டை பண்ணுங்க அப்படி சொல்லுவீங்க. இல்லை, மூவ், நகர்ந்துக்குங்க, வழி விடுங்க, சொல்லுங்க, மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்கிறது எந்த ஒரு பாஷை? ஆமாம், இது மொழியே இல்லை. ஒரு மொழி எந்த நாட்டில் நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு ஜப்பான்காரன் குமியோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவானா? சொல்லுங்க. வேற எந்த நாட்டுக்காரனாவது அவன் மொழியோட இன்னொரு மொழி வார்த்தையை சேர்த்து பேசுவானா? காரி துப்பிடுவாங்க. தாய்மொழியை தப்பாக பேசுனா பிரான்ஸில் சொல்கிறான், 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா ஒரு தாய் இன்னொரு தாயை பார்த்து சொல்கிறா, உன் குழந்தைக்கு தாய்மொழியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியன் கிடைக்காமல் போகட்டும்னு சண்டை போடுறான். இங்கே அதுக்கு அவசியமே இல்லை. ஆமாம், தமிழையும் விட்டுட்டு இங்கிலீஷையும் விட்டுட்டு தமிழையும் 2 இங்கிலீஷ் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து, ஆமாம், சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், மெசேஜ் ஃபார்வர்ட், அப்புறம் இதுக்குள்ளே தட் இஸ் an instrument for communication. That is an instrument for not for correspondence. அது தகவல் தொடர்புக்கான ஒரு கருவி. நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்கிறேன், வீடுகளில் உங்கள் பெற்றோர்கள் அவங்க மொபைலை வச்சுக்கிட்டு அவங்க டிவி பார்த்துட்டு உங்களை படிக்க சொன்னாங்கன்னா நீ திரும்ப சொல்லு, நீயும் படி அப்படின்னு தைரியமாக சொல்லுங்க. அப்படியாவது பெற்றோர்கள் திருந்தட்டும். பல பெற்றோர்கள் அவங்க டிவி பார்த்துக்கிட்டு அவங்க மொபைல் பார்த்துக்கிட்டே படிடா படிடா, அவன் படிக்க மாட்டான்.
ஆனால் நீங்கள் படிக்கிற மாதிரி பாவலா பண்ணீங்கன்னா அவன் நெசமாகவே படிச்சிடுவான். நீங்கள் படிக்கிற மாதிரி பாவலா பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? குறைந்தது 50 புத்தகங்களாவது கொண்ட ஒரு சிறு நூலகம் வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம், அந்த குழந்தைகள் வளர்வார்கள். புத்தக வாசிப்புத்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக்கியது. எங்கிருந்தோ இந்த டால்ஸ்டாயை படித்துவிட்டு, அதில் ஆச்சரியம் பாருங்கள், எங்கிருந்தோ இந்த டால்ஸ்டாயை படித்துவிட்டு டால்ஸ்டாயின் கருத்துக்களில் மனம் ஈடுபட்டு தான் வாங்கிய சிறு நிலத்திற்கு டால்ஸ்டாய் என்று பெயர் வைத்த காந்தி அதோடு நிற்கவில்லை. தென்னாப்பிரிக்காவில் இருந்து ருஷ்யாவிலே இருந்த டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதினார். அவரது படைப்புகளை புகழ்ந்து பாராட்டினார். உங்கள் படைப்புகளில் நான் மனம் கொள்ளை கொண்டேன். என் மனம் முழுவதையும் உங்கள் படைப்புகளில் ஈர்த்து விட்டேன். உங்கள் படைப்புகளில் பேசப்பட்டிருக்கும் அறக்கருத்துக்கள் என் நெஞ்சை கவர்கிறது. உங்கள் படைப்புகளின் மீது கொண்ட காதலால் நான் வாங்கியிருக்கிற ஒரு சிறு இடத்திற்கு உங்கள் பெயரை சூட்டியிருக்கிறேன். நீங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு அழைக்கிறேன். நிறைவாக எனக்கு ஒரு சந்தேகம். யார்? காந்தி கேட்கிறார். இவ்வளவு அறமான, இவ்வளவு நீதியான, இவ்வளவு ஒழுக்கம் குறித்த செய்திகளை எழுதுகிறீர்களே, அந்த செய்திகளை நீங்கள் எங்கே இருந்து பெறுகிறீர்கள்? நீங்கள் எதில் படித்தீர்கள்? நீங்களே சிந்தித்து எழுதினீர்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் விடை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று காந்தி தென்னாப்பிரிக்காவிலே இருந்து 1904 120 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடிதம் எழுதினார். கடிதம் தென்னாப்பிரிக்காவில் இருந்து ரஷ்யாவிற்கு போவதற்கு பல வாரங்கள் ஆகும். அந்த காலத்தில் பல வாரங்களுக்கு பிறகு கடிதம் ரஷ்யாவிற்கு போகிறது. ஆச்சரியமான, அழகான, பெரும் மனிதர்களின் வாழ்வின் சிறந்த மனிதர்களின் பண்பு பாருங்கள். டால்ஸ்டாய் காந்தியின் அந்த கடிதத்திற்கு பதில் எழுதினார். என்ன எழுதினார்? நீங்கள் வாங்கிய சிறு நிலத்திற்கு என் பெயரை வைத்திருப்பது கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் உங்கள் அழைப்பை ஏற்று என்னால் தென்னாப்பிரிக்காவிற்கு வர முயலாது. என் வயது காரணமாக, என் முதுமை காரணமாக என்னால் அவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் விடை சொல்ல விரும்புகிறேன். என் படைப்புகளில் நான் எழுதியிருக்கும் அறக்கருத்துக்களை, நீதி கருத்துக்களை, ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களை நான் எங்கே இருந்து பெறுகிறேன் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். மிஸ்டர் காந்தி, நீங்கள் பிறந்த இந்தியாவின் தென்பகுதியில் இருந்து எழுதப்பட்ட, ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் என்கிற புத்தகம்தான் நான் எழுதிய எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்று எழுதினார் டால்ஸ்டாய். நண்பர்களே, 120 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை படித்து செரித்து உள்வாங்கி அதை தன் படைப்புகளில் டால்ஸ்டாய் எழுதினார் என்றால், அந்த புகழுக்கும் பெருமைக்குரிய நூல் திருக்குறள் என்றால் அது எழுதப்பட்ட மொழி எது? தமிழ். பாரதியார் பாடியது சும்மா பாடவில்லை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து. ஆமா, ரஷ்யாவில் யார் படிச்சுட்டா? டால்ஸ்டாய் படிச்சிட்டார். அது எப்படி புத்தகமானது? எல்லிஸ் என்ற ஒரு கவர்னர் இருந்தார், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இல்லை, 1812 சென்னை மாகாண கவர்னர். சென்னைக்கு வந்ததற்கு பிறகு சென்னை பேசும் பெரும்பான்மை மக்கள் பேசும் மொழியான தமிழ் மொழியை கற்றால் அந்த மக்களோடு உரையாட முடியும் என்று கருதி எல்லிஸ் தமிழ் படிக்க ஆரம்பித்தார். தமிழ் படித்த சில நாட்களிலேயே எல்லிஸ் கண்டுபிடித்தார், உலகின் மொழிகளிலேயே சிறந்த மொழி தமிழ் என்று கண்டுபிடித்தார். எனவே தமிழில் இருக்கிற புத்தகங்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அச்சு எந்திரங்களின் மூலமாக ஓலைச்சுவடியிலே இருந்து அச்சுக்கு கொண்டு வந்து பதிப்பிக்க வேண்டும் என்று எல்லிஸ் விருப்பம் கொண்டார். தனக்கு கிடைத்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அச்சில் ஏற்றி புத்தகமாக்கி கொண்டே இருந்தார். எல்லிஸ் இப்படி ஓலைச்சுவடிகளை புத்தகங்களாக மாற்றுவதை ஒரு ஆச்சரியம் பாருங்கள். எல்லிஸின் பெயரில் மதுரையில் ஒரு நகர் இருக்கிறது. தமிழர்கள் ஒருபோதும் நன்றி மறவாதவர்கள். எல்லிஸின் பெயரில் மதுரையில் ஒரு நகர் இருக்கிறது. எல்லிஸ் நகர் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. எல்லிஸ் இவ்வாறு விருப்பம் கொண்டு ஓலைச்சுவடிகளை புத்தகங்களாக மாற்றுவதை அறிந்த ஒரு கலெக்டர் மதுரையில் இருந்தார். அவர் பேர் ஹேரிங்டன்.
அவர் பெயரில் சென்னையில் ஒரு சாலை இருக்கிறது. சேட்பட்டில் ஹேரிங்டன் ரோடு என்பது அவர் பெயரில் வைக்கப்பட்ட. ஹேரிங்டனுக்கு ஒரு சமையல்காரர் இருந்தார். விருப்பமான ஹேரிங்டனுக்கு தேவையான உணவுகளை சமைத்து போடுவதற்கு ஒரு சமையல்காரர். அவர் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். நீலகிரி மாவட்டம்லாம் வருவதற்கு முன்பு ஒன்றாயிருந்த கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடவுக்கு பக்கத்தில் இருந்த அரசங்குளம் என்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் மதுரையில் கலெக்டராக இருந்த யாருக்கு? ஹேரிங்டனுக்கு சமையல்காரர். சமையல்காரராக இருந்த ஹேரிங்டனுக்கு அப்போ கேஸ் ஸ்டவ் கிடையாதுல்ல, மண்ணெண்ணெய் அடுப்பு கிடையாது இல்லையா? அடுப்பு எரிப்பதற்கு விறகுகள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். விறகுகளை மட்டும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார்கள், பழந்தமிழ் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளையும் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி கொண்டு வந்த ஓலைச்சுவடிகளையும் அடுப்பெரிக்கத்தான் அந்த சமயக்காரர் பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட எரிப்பதற்கு மனம் வராத ஒரு சுவடை அந்த சமையல்காரர் கண்டுபிடித்தார். அவர் அயோத்தியாதாசரின் தந்தை வழி தாத்தன். அவர் பார்த்தார், இந்த சுவடு ரொம்ப அழகாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது, இதை எரிக்கக்கூடாது, இதை நம் ஹேரிங்டனிடம் கொடுத்து பார்க்கலாம் என்று சொன்னார். ஐயா, இது ரொம்ப புதிதாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, அடுப்பெரிக்க எனக்கு மனம் வரவில்லை என்று சமயக்காரர் கொண்டு போய் கொடுத்தார். ஹேரிங்டன் நினைத்தார், நாம் கலெக்டராக இருக்கிறோம், எல்லிஸ் கவர்னராக இருக்கிறார், சுவடிகள் இருந்தால் எல்லிஸுக்கு ரொம்ப பிடிக்கும், எனவே இந்த ஓலைச்சுவடியை எல்லிஸுக்கு அனுப்பிவிடலாம் என்று ஹேரிங்டன் எரிக்காமல் தன் சமையற்காரர் கொண்டு வந்து கொடுத்த ஓலைச்சுவடியை எல்லிஸுக்கு அனுப்பிவிட்டார். எல்லிஸ் அதை வாங்கி புரட்டி பார்க்கிறார், வாசிக்கிறார், வியந்து போகிறார், திகைத்து போகிறார். உலகின் மாபெரும் இலக்கியம் ஒன்று தன் கைகளில் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் அதை அப்படியே அச்சேற்ற வேண்டும் என்று விரும்பி அப்போதே அந்த சுவடியை அச்சகத்திற்கு கொண்டு போய் கொடுத்து சுவடியில் எப்படி இருந்ததோ அது போலவே அச்சடித்து புத்தகமாக கொண்டு வந்தார். 1812ஆம் ஆண்டு எரிக்காமல் ஒரு சமையல்காரர் எடுத்து ஹேரிங்டனுக்கு கொடுத்து மதுரை கலெக்டர், சென்னை மாகாண கவர்னர் எல்லிஸுக்கு அனுப்பி எல்லிஸ் வாசித்து மயங்கி முதலில் அச்சேற்றிய அந்த புத்தகத்தின் பெயர் திருக்குறள். இவ்வளவு வரலாறு நமக்கு இருக்கிறது. தால்சாயை கவர்ந்த புத்தகம் அது, தமிழில் முதலில் அச்சேறிய புத்தகம் அது 1812. நண்பர்களே, குழந்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் அல்லாத கடவுளோடு தொடர்புடையாத ஒரே நூல் திருக்குறள். பைபிளும் குரானும் கீதையும் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகள் ஒரு சமயம் சார்ந்த, ஒரு மதம் சார்ந்த, ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்த நூல்கள். ஆனால் எந்த சமயத்தையும் சாராத, எந்த கடவுளையும் சாராத, எந்த கடவுளின் பெயரையும் குறிப்பிடாத ஒரு அறநூல் உலகத்தின் பெரும்பான்மை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரிய ஒரே நூல் எது? அப்படி உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாராத அறம் சார்ந்த நூல் எது? அப்பா, அடேங்க அப்பா, ஊட்டியில் ரொம்ப குளிர் ஜாஸ்தி தான் போல, எனக்கு தான் வேர்க்குது. அவ்வளவு சிறப்புடைய திருக்குறளில் கடவுள் வாழ்த்து ஒன்று இருக்கிறது. எந்த கடவுளின் பெயரும் கிடையாது. எல்லா கடவுளையும் நம்புகிறவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். திருக்குறளின் சிறப்பு. இன்னொன்று, திருக்குறள் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு பிரெஞ்சு படித்த மாணவன் திருக்குறளை எடுத்து படிக்கிறான். பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அவன் கையில் கொடுத்து, இது திருக்குறள், தமிழில் எழுதப்பட்ட நூல், அது பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற அறிமுகமே இல்லாமல் அந்த மொழிபெயர்ப்பை அவன் கையில் கொடுத்தால் அது எந்த மொழியில் எழுதப்பட்ட நூல், எந்த நாட்டில் எழுதப்பட்ட நூல், யாரால் எழுதப்பட்ட நூல் என்பதை அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் தமிழில் எழுதப்பட்ட திருக்குறளில் 1330 குறளில் ஒன்றில் கூட தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்ற சொற்கள் இல்லை.
தமிழ்நாடு, தமிழர் என்ற சொற்களே இல்லாமல் உலகமெல்லாம் தமிழை கொண்டாடும் இடத்தை கொண்டு போய் நிறுத்தியது எது? திருக்குறள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அப்படி என்றால் என்ன? எல்லா உயிர்களுக்கும் சமமாக நடத்துவது, எல்லா உயிர்களுக்கும் உயிர் வாழும் உரிமையை ஒப்புக்கொள்வது, எல்லா உயிர்களுக்கும் வாழ்வதற்கான இடத்தை, உணவு தேடுவதற்கான உரிமையை மறுக்காமல் இருப்பது. குழந்தைகளே, விஞ்ஞான ரீதியாக ஒரு அறிவியல் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பல கிரகங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதன் வாழத் தகுந்த ஒரே கிரகம் எது? எது? பூமி. மனிதன் வாழத் தகுந்த ஒரே கிரகமாக ஏன் பூமியில் மட்டும் இருக்கிறது? அதற்கு விஞ்ஞானம் சொல்லும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பூமி சூரியனிலே இருந்து மிகச் சரியான தூரத்தில் இருக்கிறது. நியூட்டன் அதை வேறு வார்த்தைகளில் சொன்னார். அறிவியல் மேதை நியூட்டன் சொன்னார், பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி தற்செயலானது அல்ல. இட் இஸ் நாட் ஆக்சிடென்டல். இயற்கை அதை தீர்மானித்தது என்று சொன்னார். ஏனென்றால் சூரியனில் இருந்து கொஞ்சம் விலகி போயிருந்தால் பூமி இருண்டு போயிருக்கும். சூரியனுக்கு கொஞ்சம் நெருக்கமாய் போயிருந்தால் கருகி போயிருக்கும். அப்படியானால் விலகாமல், அதிகம் விலகாமல், அதிகம் நெருங்காமல், மிகச் சரியான தூரத்தில் பூமியும் சூரியனும் இருப்பதுதான் இவ்வளவு கொண்டாட்டத்திற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் காரணம். அது மட்டுமில்லை, இத்தனை 100,000 ஆண்டுகளாக சூரியன் அசையாமல், நகராமல், நின்ற இடத்திலேயே ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. கண்ணதாசன் ஒரு திரைப்படத்தில் எழுதியிருப்பார், 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் செய்தாய் போற்றி. சூரியன்தான், சூரியனிலிருந்து வரும் ஒளிதான் இந்த பூமியில் ஒளி சேர்க்கை உண்டாவதற்கு காரணம், இல்லையா? சூரியன் அசையாமல் இருக்கிறது, ஆனால் பூமி அப்படி இல்லை. பூமி என்ன செய்கிறது? நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, என்ன செய்து கொண்டிருக்கிறது? தன்னைத்தான் சுற்றி கொண்டே இருக்கிறது, சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு மீட்டிங் நடந்து முடிகிற 1 மணி நேரத்துக்குள்ள நம்மளால ஒரு சேர்ல, ஒரு இடத்துல ஒரு உரையை கேட்பதற்கு முழுசா உட்கார முடியல. என்னென்ன உண்டோ அவ்வளவும் செஞ்சிருவோம். இன்னும் சிலதெல்லாம் இருக்கு, எந்திரிச்சே போயிடுது. ஆமாம். ஆனால் கணக்கிட முடியாத ஆண்டுகளாக பாதை ஒரு துளி கூட விலகாமல் ஒரு கிரகம் சூரியனை சுற்றி கொண்டே இருக்கிறது. வெறுமனே சுற்றவில்லை, தன்னைத்தான் சுற்றி கொண்டே சுற்றுகிறது. தன்னைத்தான் சுற்றி கொண்டே சுற்றுகிற போது அது ஒரு பகுதி பகலாக ஒளி பெறுகிறது, ஒரு பகுதி இரவாக மாறுகிறது. ஒளி சூரியனிலே இருந்து வருவதாலே தான் பூமியில் உயிர் பிழைக்கிறது, ஒளி சேர்க்கை நடக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த முதல் உயிர் என்ன தெரியுமா? தாவரங்கள். தாவரங்களின் சிறப்பு என்ன தெரியுமா? சூரிய ஒளியும் பூமியும் தண்ணீரும் இருந்தால் போதும். இருந்தால் தாவரங்கள் தனக்கான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் திறனுடையவை. நமக்கு இருக்காது, கிடையாது. தனக்கான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் திறன் மட்டுமல்ல, தனக்காக தான் தயாரித்த உணவை தானே தின்று உண்டு வளரும் பெருமையும் யாருக்கு இருக்கு? தாவரங்களுக்கு இருக்கிறது. அப்ப சூரியனிலே இருந்து பெறுகிற ஒளியால் பூமியிலே இருக்கிற மண்ணில் காற்றில் சேர்ந்து, இந்த அறிவியல் உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பருவத்தில் நீங்கள் முக்கியமாக வைக்க வேண்டும். உலகத்தை யாரோ ஒருவர் படைத்தார், உருவாக்கினார், பிசைந்தார், பாண்டங்களாக செய்தார் என்பதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த கதைகள், அறிவியல் சார்ந்த உண்மைகள் அல்ல. அறிவியல் தீர்மானமாக சொல்கிறது,
அறிவியல் திட்டவட்டமாக சொல்கிறது. பூமிக்கும் சூரியனுக்குமான தூரத்தை விஞ்ஞானம் கணித்து விட்டது. பூமி சுற்றும் வேகத்தை விஞ்ஞானம் கணித்து விட்டது. பூமியின் எடை விஞ்ஞானம் கணித்து விட்டது. எல்லாவற்றையும் விஞ்ஞானம் கணித்து விட்டது. அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், சூரியனிலே இருந்து வரும் ஒளியால் தாவரங்கள் உயிர் பெறுகின்றன, ஒளிச்சேர்க்கை நடக்கிறது, தாவரங்கள் தனக்கான உணவை தாமே தயாரிக்கின்றன, தாமே உண்கின்றன, வளர்கின்றன. இனி அடுத்து அந்த தாவரங்களை உண்டு இரண்டாம் நிலை உயிர்கள் வாழுகின்றன. உதாரணம் சொல்றேன். கேரட்டை சாப்பிட்டு முயல் வாழுகிறது, புல்லை சாப்பிட்டு மான்கள் வாழுகிறது, இல்லையா? நாமும் சாப்பிடுகிறோம் காய்களை, கனிகளை, கிழங்குகளை. அப்ப தானே ஒளிச்சேர்க்கையால் உருவாகும் தாவரங்களிலே இருந்து பெறப்படும் சக்தியை, ஆற்றலை இரண்டாம் நிலை விலங்குகள் உண்கின்றன. மான்கள், எலி, முயல், மனிதன், பறவைகள் இவைகளெல்லாம் உண்கிறது. அப்படி இரண்டாம் நிலையாக உண்ணும் விலங்குகளை மூன்றாம் நிலையாக இருக்கிற விலங்குகள் உண்கின்றன. ஒரு மானை சிறுத்தை வேட்டையாடுகிறது, இல்லையா? ஒரு முயலை ஒரு பருந்து வேட்டையாடுகிறது. அப்படியானால் ஒரு சங்கிலி தொடர் போல சூரிய ஒளியிலே இருந்து பிறக்கும் ஒரு உயிரிலே இருந்து இன்னொரு உயிர் உருவாகிறது. அந்த உயிரை உண்டு இன்னொரு உயிர் வாழுகிறது, அதை உண்டு இன்னொரு உயிர் வாழுகிறது. அப்படியே சங்கிலி தொடராக வந்தால் இறுதியில் மிஞ்சுவது யார்? நாம். யானைகள், சிங்கங்கள், அதாவது பிறரால் கொல்லப்படாத, பிறரால் உணவாக உண்ணப்படாத விலங்குகள் மிஞ்சுகிறது, இல்லையா? ஆனால் அந்த விலங்குகள் என்ன ஆகிறது? தானே இறந்து போகின்றன. தானே இறந்து போகும் அந்த விலங்குகளை யார் உண்பது? உண்பது யார்? சொல்லுங்க. இறந்து போன ஒரு விலங்கு யார் உண்கிறார்கள்? மண். சத்தமா சொல்லுங்க, கைதட்டுங்க. எளிய உண்மை. இறந்து போன விலங்குகளை, நாம செத்து போயிட்டோம், யார் சாப்பிட்றார்? நம்மளை மண் தான் சாப்பிடுகிறது. புதைத்தாலும் மண் தான் சாப்பிடுகிறது, எரித்தாலும் மண் தான் சாப்பிடுகிறது. அப்ப எந்த மண்ணிலே இருந்து தாவரம் வந்ததோ, இப்போ புரியுதா? எந்த மண்ணிலே இருந்து தாவரம் வந்ததோ அந்த தாவரங்களை உண்டு மானும் எலியும் வெட்டுக்கிளியும், அந்த தாவரங்களை உண்டு வாழ்ந்த வெட்டுக்கிளியையும் எலியையும் மானையும் கீரியும் ஆந்தையும் இதர அவைகளை உண்ணும் விலங்குகள் உண்டு வாழ்ந்தன. அவைகளை உண்ணும் விலங்குகளை இன்னொரு அதன் இன்னும் வலிமையான விலங்குகள் உண்டன. அவைகளை இன்னும் வலிமையான விலங்குகள் உண்டன. இறுதியில் விஞ்சிய எவராலும் உண்ணப்படாத அல்லது எவராலும் வெல்லப்படாத விலங்குகள் இறந்தபோது அதை யார் உண்டது? மண் உண்டது. அப்படியானால் மண் உண்டு மீண்டும் என்னவாக தருகிறது? நண்பர்களே, உங்கள் என்னையும் மட்டும் மண் உண்ணவில்லை. நீங்களும் நானும் அன்றாடம் தின்று நம் உடம்பில் இருந்து வெளியேற்றும் கழிவையும் யார் உண்கிறார்கள்? மண் உண்கிறது. நம் உடம்பில் இருக்கும் கழிவை மட்டும் மண் உண்ணவில்லை, அதை உண்டு மீண்டும் உண்ணும் ஒரு பொருளாக உங்களுக்கு மாற்றி தருகிறது. நாயை புதைத்த இடத்தில் ஒரு கொய்யா மரத்தை நட்டு பாருங்கள், எப்படி முளைக்கும்? பயங்கரமா முளைக்கும். நாயை புதைத்த இடத்தில் நட்ட கொய்யா மரத்தில் அதுவரை இல்லாத சுவையோடு பிழைக்கும். ஏனென்றால் புதைக்கப்பட்ட விலங்கின் உடலை மண் தின்று செமித்து மீண்டும் உண்ணும் பொருளாக நமக்கு மாற்றி தருகிறது. அப்படியானால் சூரிய ஒளியிலே இருந்து பெறப்பட்டு தாவரங்கள், முதல் நிலை உயிரினங்கள், இரண்டாம் நிலை உயிரினங்கள், மூன்றாம் நிலை உயிரினங்கள், நான்காம் நிலை உயிரினங்கள், பிறகு மீண்டும் மண்ணுக்கே என்றால் இது ஒரு சுழற்சி. இதில் ஒன்று அறுபட்டாலும் இன்னொன்றுக்கு தீமை வருமா வராதா? வரும். உங்களுக்கு தெரிந்த உதாரணம் சொல்கிறேன். விவசாயத்தில் நன்கு விளைய வேண்டும் என்பதற்காக, பூச்சிகள் இறந்து போக வேண்டும் என்று ரசாயன உரங்களை கொண்டு போய் நிலங்களில் போட்டோமா? என்னாச்சு? முதல் வேலையாக மண்புழுக்கள் செத்து போயின. செத்துச்சா?
மண்புழு யாரு? விவசாயியின் நண்பன். கூலி இல்லாமல் மண்ணை உழுது மண்ணை உண்டு அதை வெளியேற்றி மண்ணை சத்துள்ளதாக ஆக்கும் மண்புழுக்கள் ரசாயன உரங்களால் செத்தன. மண்புழுக்கள் மட்டும் சாகவில்லை, மிக மிக நுணுக்கமான சிறு பூச்சிகள் சாக ஆரம்பித்தன. அந்த சிறு பூச்சிகளை சாப்பிடும் தவளைகள் பெரும் எண்ணிக்கையில் சாக ஆரம்பித்தன. தவளைகள் உண்டு தீர்க்கும் கொசுக்களின் முட்டைகளை தின்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். உங்களால் என்னாலையும் ஆல் அவுட் தான் வைக்க முடியும். ஆனால் ஆல் அவுட் என்று ஒரு கொசு கூட இல்லாமல் கொசு முட்டைகளை தின்கும் ஆற்றல் தவளைகளுக்கு தான் உண்டு. ஆனால் நீங்கள் தவளைகளை அழித்ததன் விளைவுதான் இப்போ எங்கே பார்த்தாலும் கொசுக்கள். இயற்கையின் இந்த மாபெரும் சுழற்சியில் எல்லா உயிர்களும் இருக்கிறது. எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. நாம் ஒரு மரத்தை வெட்டுகிறோம், அதில் கூடு கட்டிய பறவை எங்கே போகும்? ஒரே வார்த்தை சொன்னார். ஆமா, இந்த முதல் பாட்டு வரி என்ன சொன்னார்? யாராவது சொல்லுங்க. சின்ன பாட்டு சொன்னார், ஔவையார் பாட்டு. ஆமா, வான்குருவியின் கூடு. பறவைகள் கூடு கட்டியதை பார்த்துத்தான் மனிதர்கள் வீடு கட்ட கற்றுக்கொண்டார்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனுக்கு அசலாக வீடு கட்ட தெரியாது. ஆதியில் மனிதன் குகைகளில் வாழ்ந்தவனை தவிர, அதுவும் மழையும் பனியும் வெயிலும் வந்தபோது விலங்குகள் போய் ஒளிந்து கொண்ட இடத்தில் போய் அதை ஆக்கிரமித்துத்தான் மனிதன் வாழ்ந்தானே தவிர, சொந்தமாக வீடு கட்டிக் கொள்கிற அறிவு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? பறவைகள். இன்றைக்கும் ஒரு தூக்கணாங்குருவி கட்டுகிற கூட்டை மனிதனால் கட்டவே முடியாது. 2300 இருந்து 3000 தனி இலைகள் கொண்ட இயற்கையின் கீற்றுக்களை, பத்திரமான பக்குவமான பச்சை கீற்றுகளை கொண்டு வந்து முடைந்து ஒரு கூட்டை அது உருவாக்குகிறது. கூட்டின் கீழ்ப்பகுதி திறந்திருக்கும், ஆனால் முட்டையோ குஞ்சோ கீழே விழாது. நம்மள மாதிரி டோர்லாம் கிடையாது, ஓப்பனாக தான் இருக்குது, ஆனால் விழுகாது. ஏன் விழாது? நான் உள்ள 2 அடுக்கு, குஞ்சும் விழாது முட்டையும் விழாது. 140 அடி 140 மைல் 130 மைல் வேகத்தில் காற்றடித்தால் நீங்களும் நானும் உருவாக்கி வைத்திருக்கிற அனைத்தையும் காற்று அள்ளிக்கொண்டு போய்விடும். ஆனால் தூக்கணாங்குருவி கூடு பிழைத்துக் கொள்ளும். எப்படி என்று விஞ்ஞானிகள் ஆய்ந்த போது கண்டுபிடித்தார்கள். பெரும் காற்று வீசுகிற போது தூக்கணாங்குருவி தன் கூட்டில் 2 பக்கமும் 2 சிறிய ஜன்னல்களை திறந்து வைக்கிறது. அதன் வழியாக காற்று போய்விடுகிறது. எனவே கூடு பிழைத்துக் கொள்கிறது. காற்றடிக்காத காலத்தில் அந்த 2 ஜன்னலும் எங்கே இருக்கிறது என்று அதற்கு மட்டும்தான் தெரியும், நம் கண்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் பாம்புகள் தூக்கணாங்குருவி கூட்டிற்கு போவதில்லை. பிற பறவைகளின் கூடுகளில் போய் முட்டைகளையும் குஞ்சுகளையும் சாப்பிடும் பாம்புகள் தூக்கணாங்குருவி கூட்டிற்கு போகாது. ஏன் போகாது என்கிற ரகசியம் பாம்புகளுக்கும் தூக்கணாங்குருவிகளுக்கு தான் தெரியும். ஆறறிவு படித்த மனிதனுக்கு இப்போது வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு மாபெரும் உயிரின் சுழற்சி இருக்கிறது, அதில் எல்லா உயிர்களும் இருக்கிறது. வள்ளுவன் சொன்னான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வது மட்டுமல்ல. ஒரு மனிதன் காகத்திற்கு, ஒரு பறவைக்கு, ஒரு எறும்புக்கு. அன்றைக்கு வீட்டுகள் வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டார்கள். ஏன்? எறும்புகள் பசியாற வேண்டும் என்பதற்காக. இப்போது எறும்பு மருந்து, எறும்புகளை கொன்று விடுகிறோம். ஆனால் எல்லா உயிர்களையும் நேசித்த ஒரு வாழ்க்கை முறை தமிழர்களுக்கு இருந்தது. அதனால் வள்ளுவன் பாடினான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோல் தொகுத்து விட்டுள்ளலாம் தலை. நான் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், பறவைகளை நேசியுங்கள், விலங்குகளை நேசியுங்கள், தாவரங்களை நேசியுங்கள், பூக்களை நேசியுங்கள், மரங்களை நேசியுங்கள், மனிதர்களை நேசியுங்கள். இந்த உலகத்தில் பல்லுயிரும் வாழ்வதற்கான இந்த உயிர் சுழற்சியை, அந்த கடிகாரத்தை, அந்த கண்ணியை, அந்த மாபெரும் வட்டத்தை சீர்குலைக்காமல், அழித்து விடாமல் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு
உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மொழி எது? தமிழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல் எது? திருக்குறள். அந்த நூலை எழுதியது யார்? நன்றி.